வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாள் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுமா? எனக்கு ஏதோ ஒரு சின்ன விபத்தாகிருச்சு. அதுக்காக நான் இப்படியே கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உன்னோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் உன்னை நான் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லை. அப்ப ரோகு சொல்றாங்க, அம்மா, நீங்க ரேவதியை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றீங்களோ அதே அளவுக்கு அவ வெளியில போகணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அவளோட சின்ன வயசு கேரக்டரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு இருக்கணும், எங்க பார்த்தாலும் சுத்தணும், விளையாடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவ மனசுல இருக்கும். இப்பதான் கடந்த 3 வருஷமா அவ கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருந்தா. ஆனா இப்ப டக்குன்னு வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டா. இங்க பாருங்கம்மா, அவளுக்கு வந்துட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ற விதமா ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அதுவே அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரேவதியை கொஞ்சம் சுதந்திரமா விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி அப்படியே பேசுற மாதிரி பேசி அவளை எப்படியாவது அந்த டிரைவர் பைய கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த டிரைவர் பைய கூட என் பொண்ணு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் ரொம்ப கற்பனையில இருந்துகிட்டு இருப்பீங்க. உங்க கற்பனை எல்லாத்துக்குமே ஒரு பூட்டு போட்டுக்கிடுங்க. நான் இருக்கிற வரைக்கும் அந்த டிரைவர் பைய கூட என் பொண்ணு மறுபடியும் போய் பேச மாட்டா. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம மயிலு சொல்றாரு, பாத்தியா ரகு, அத்தை எவ்வளோ கோவமா பேசுறத. அவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாங்க போல. நம்ம எப்படிதான் வந்துட்டு ரேவதிக்கு சொல்லி புரிய வைக்கிறது? ரேவதி கிட்ட ஏதாவது சொன்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் சொல்றத கேட்டாலும் ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு அவகிட்ட உண்மையை சொல்றதா முயற்சி பண்ணி அதுவே அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஆகிருச்சுன்னா கண்டிப்பா நம்மளால தாங்கிக்க முடியாது. இப்போ சகலையும் வந்துட்டு ரேவதியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால அத்தை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கண்டிப்பா அந்த விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ண போறாங்க. என்ன பண்றேன்னே புரியல. அப்ப ரோகு சொல்றாங்க, என்னங்க, அம்மா இப்ப விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணாலும் ரேவதி கேட்பா இல்லையா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா, எப்ப கல்யாணம் ஆனிச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு அவ கேட்காமையா இருப்பா? அப்படி அவ கேட்கும் பொழுது அம்மா கண்டிப்பா பதில் சொல்லி தானே ஆகணும். இங்க பாருங்க, கண்டிப்பா இது எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா வந்துட்டு ரேவதி கிட்ட அம்மா விவாகரத்தை பத்தி பேசினா கண்டிப்பா வந்துட்டு ரேவதி யாரு எவருன்னு கேட்பா. அதை நமக்கு சாதகமா பயன்படுத்தி ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிடலாம், சரியா அப்படின்னு சொன்னதும் உடனே மயிலு சொல்றாரு, சரி ரோகு. ஆனா ரேவதி பாவம், நல்ல வேளை கடைசி நேரத்துல சகல வந்ததுனால ரேவதியை கொண்டாந்து பத்திரமா வீட்டுல சேர்த்துட்டாரு. ஒருவேளை ரேவதி வேற எங்கேயாவது மயக்கம் மட்டும் விழுந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஏற்கனவே அவளுக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும். அவ எப்படி அப்படி ஒரு ஆபத்துல சிக்கணும் அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும். இப்ப மறுபடியும் இது மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. அதுக்கு ரோகு சொல்றாங்க, என்னங்க, கண்டிப்பா வந்துட்டு கார்த்தி இருக்கிற வரைக்கும் ரேவதிக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது. அவ கண்டிப்பா பாதுகாப்பா தான் இருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல மயிலும் சரி ரோகு அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஈஸ்வரி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ணை அந்த டிரைவர் பைய கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. நம்ம தான் ஏதாவது ட்ரை பண்ணி எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, நீங்க ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்னீங்க, எப்ப வரீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம், இன்னும் 2-3 டேஸ்ல நான் வந்துருவேன். ரொம்ப பிஸ்னஸ் முக்கியம் இருந்ததுனால தான் என்னால் வர முடியலை. பட் நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரியே என்னோட தம்பியை வந்துட்டு உங்களோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கு யார் தடையாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் தூக்கி எறிஞ்சிட்டு என் பொண்ணை வந்துட்டு என் தம்பியை வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை கேட்டதும் ஈஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்துட்டு உங்கள் தம்பியை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மேடம், ஏற்கனவே நான் உங்ககிட்ட கேட்டேன், பட் நீங்கள் வந்துட்டு பிடி கொடுத்து பேசலை.
அதனாலதான் நான் அந்த விஷயத்தை பத்தி பேசல. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சீங்க. அதுக்கப்புறம் அவனை பத்தின விஷயம் எல்லாத்தையும் சொன்னதோட எனக்கே ஷாக் ஆயிட்டு, இப்படி ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு. இங்க பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா உங்களுக்கு மருமகனா இருக்கவே கூடாது. அவனை தூக்கி வீசிட்டு சீக்கிரம் ரேவதி என்னோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என் பொண்ணுக்கு ரீசெண்டா ஒரு விபத்து ஆகிருச்சு. அந்த விபத்துல கடைசி 3 வருஷத்துல என்ன நடந்துச்சோ அது எதுவுமே அவளுக்கு ஞாபகமே இல்லை. இது நமக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை. அதனால கண்டிப்பா நான் சொல்றதை தான் அவ கேட்டே ஆகணும். அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அதை வச்சுதான் நம்ம பயன்படுத்திக்க போறோம். இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, சரிங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என் தம்பி கண்டிப்பா வந்துட்டு ரேவதியோட மனசுல இடம் பிடிச்சிருவான். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்புறமா ஈஸ்வரி நினைக்கிறாங்க, எப்படியாவது என் பொண்ணை அந்த என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையோட கல் தொந்தரவே இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக பாட்டிக்கிட்ட, பாட்டி உங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல பாட்டி, எனக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரியா, ரேவதி கண்டிப்பாக ஒன்று மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இக்காலத்துலேயும் நடக்காது. ஸோ இப்போதைக்கு அவள் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கா. அவளுக்கு பழைய நினைவுகளை கொண்டுட்டு வந்தாலே அவள் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் யாரும் அவகிட்ட பேசாமல் இருக்கீங்க. அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல. நீங்கள் எல்லாரும் போயிட்டு ரேவதி கிட்ட பேசுங்க, அவகிட்ட எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா அவ பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரேவதிக்கு அந்த மாதிரி பழைய ஞாபகங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க கூடாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சா அவளுக்கு அவளுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் எச்சரிச்சிருக்காங்க. ஸோ எந்த வகையிலையும் நான் அவளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம பாட்டியும், சரியா பேராண்டி, ஆனா நீ கவலைப்படாத, ரேவதி கண்டிப்பா உன்னை மறக்கவே மாட்டா. அவளோட ஆள் மனசுக்குள்ள நீ இருப்ப. அதனாலதான் உன்னை பார்த்ததோட அவளுக்கு மயக்கம் வந்திருக்கு. கண்டிப்பா ரேவதிக்கு ஆள் மனசுக்குள்ள நீ இருக்க. உன்னை தேடி வந்திருக்கா அப்படின்னா விதியா பார்த்து உன்னை அவகிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுது. ஈஸ்வரி எந்த வகையில உங்க 2 பேரை பிரிக்க முயற்சி பண்ணாலும் அந்த விதி கண்டிப்பா உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள உட்காந்துருக்காங்க. தன்னோட அம்மா தன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் கோபமா வருது. அப்பதான் ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதியை பார்த்து, ரேவதி என்னாச்சு, ஒரே குழப்பத்துல உட்காந்துருக்க, ஏண்டி அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருப்பா, அம்மா சுத்தமா என்னை வெளியிலேயே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்கு, என் மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்க்கா அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா எப்ப பார்த்தாலும். அவங்க ரொம்ப என்னை கட்டாயப்படுத்துறாங்க. எனக்கு எங்க பார்த்தாலும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அம்மா என்னை யாருக்கிட்டையும் பேசாதபடி வளர்க்குறாங்க அப்படின்ட்டு. யாருக்கிட்டையும் எப்படிக்கா என்னால பேசாம இருக்க முடியும்? எல்லாருக்கிட்டையும் பேசி பழகி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. ஆனா அம்மா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ரோஹிணி நினைக்கிறாங்க, உன்னை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு அம்மா எதுக்காக கண்ட்ரோல் பண்றாங்க தெரியுமா? கார்த்தியோட ஞாபகம் உனக்கு வந்துடக்கூடாது, உனக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி யாரும் உன்கிட்ட பேசிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரோஹிணி நினைக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா, உன்னை எங்க பார்த்தாலும் அனுப்புறாங்க, ஆனா என்ன மட்டும் ஏன் அனுப்ப மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கே செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. அப்ப ரோகு சொல்றாங்க, இங்க பாருடி, உனக்கு கொஞ்சம் இப்ப உடம்பு சரியில்லை இல்ல, அதனாலதான் அம்மா உன்னை வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுறாங்களே தவிர்த்து மத்தபடி எதுவும் இல்லடி. இதை கேட்டதும் ரேவதியும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ரோகு அந்த இடத்துல இருந்து போனதும் ரேவதி சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நேரா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ஃபோன் நம்பர் ரீச் ஆகல. உடனே அவங்களுக்கு சந்தேகமாகுது, என்ன இது என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்க மாட்டேங்கிறா, சரி நம்ம வெளில போயிட்டு அவ வீட்டுல போய் பார்க்கலாம் அப்படின்னு நேரா அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இல்ல, அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் இருக்காங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னோட ஃப்ரெண்டு இங்க இருந்தாலே எங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அம்மாடி, அவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சுமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னது, அவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சா?
கல்யாணத்துக்கு கூட என்ன இன்வைட் பண்ணல. அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, கல்யாணத்துக்கெல்லாம் தான் நீ வந்தியே, மறந்துட்டியாமா? அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குமா, உனக்கு தெரியாதா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படியா, சரி அவளோட போன் நம்பர் கொடுங்களேன் அப்படின்ட்டு அவங்க போன் நம்பர் கொடுக்குறாங்க. ரேவதி அந்த போன் நம்பரை வாங்கிட்டு, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆன விஷயம் கூட எனக்கு தெரியல, இவங்க நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்றாங்க, என்ன இது எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்ட்டு நேரா அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க. அப்ப அவங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லிடி எப்படி இருக்க, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னது ஹஸ்பண்டா, என்ன சொல்ற, எனக்கு அந்த கல்யாணமே ஆகல, உனக்கு என்னன்னு பார்த்தா கல்யாணம் ஆகிக்கிட்டேன்னு சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னடி ஏதோ மறந்த மாதிரி பேசுற, என்னடி எனக்கு கிண்டல் பண்றியா, சரி உன்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக் எப்படி இருக்காரு? இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஏய் என்னடி கலாய்க்கிறியா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடி, என் ஹஸ்பண்ட் கார்த்தின்னு சொல்ற, எனக்கு கல்யாணமே ஆகலடி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏ ரேவதி, என்னடி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு கல்யாணம் ஆகலைன்னு சொல்ற, இங்க பாரு, நான் ஒன்னும் நீ கிண்டல் பண்ணல, நான் வேணா உன்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க கல்யாணத்தோட போட்டோவை அனுப்பி விடுறேன், வேணா பாருங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் கல்யாண போட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா, இந்த கல்யாணம் ஆன விஷயத்த ஏன் அம்மா என்கிட்ட இருந்து மறைச்சாங்க, அதனாலதான் அம்மா நான் எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிருக்காங்களோ, அப்போ அம்மா கிட்ட நம்ம போய் கேட்போம் அப்படின்ட்டு ரேவதி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, இங்க பாருடி, எனக்கு ரீசெண்டா ஒரு விபத்து நடந்துச்சு, அந்த விபத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் வீட்டுல உள்ள யாரும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க, நான் அதிகமா வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்க, நான் தான் உன்னை பாக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் இப்ப நடந்தது தெரியுது, நான் அம்மா கிட்ட போயிட்டு இப்பவே விஷயத்த கேக்குறேன் அப்படின்ட்டு ரேவதி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஈஸ்வரி அவங்க பொண்ணை பார்த்துட்டு, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்ல ரேவதி போட்டோவை காமிச்சு, அம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, கடந்த 3 வருஷ வாழ்க்கையை நான் மறந்திருக்கேன், ஆனா அதை என்கிட்ட இருந்து நீங்க மறைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்க, ஏமா அந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு பிடிக்கலையா இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா? அது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு அந்த கல்யாண வாழ்க்கை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதை எப்படிடா மறக்கிறது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா, அப்பதான் உனக்கு இந்த மாதிரி அனுச்சிருமா? இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு அப்பையிலேருந்தே தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஆனா யாரு இப்படின்னு தான் என்னால வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல, இப்பதாமா புரியுது, என்னை தொட்டு தாலி கட்டினா என் புருஷனை நான் மறந்திருக்கேன், நீங்க இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி என்னையும் அவரையும் பிரிக்க நினைச்சிருக்கீங்க, இதுல இருந்தே தெரியுது நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு, அம்மா நீங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்பு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஈஸ்வரி, ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஈஸ்வரி, நம்ம பொண்ணு ரேவதி என்ன தப்பா கேட்டா, அவ சரியாதான் கேட்டா, நீ சூழ்நிலையை பயன்படுத்தி மாப்பிள்ளையும் ரேவதியும் பிரிச்சு வச்சிருக்க, அத என் பொண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா, எனக்கு அப்பவே தெரியும் அந்த விதி என் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் பிரிக்காது அப்படின்னு, அதே மாதிரி பாத்தியா அவங்க 2 பேரையும் சேர்த்துட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்னையும் அவரையும் நீங்க பிரிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல ரொம்ப கம்மி பட்ஜெட்லயே இருக்கு. 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் நம்ம கிட்ட கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம்.